சட்டை கிழிஞ்சிருக்கு, அதை மறைக்கிறதுக்காக குத்தி வச்சிட்டேன். பார்க்க அழகா இருக்கா? நீங்க ஈரோடு இடுப்பை தான் பார்ப்பீங்க, எனக்கு தெரியும். ஏன்னா அங்கதான் தங்க தகன்னு மின்னுது, கையிலையும் மின்னுது பாரு வளையல். நன்றி, யாவருக்கும் வணக்கம். கவிதா தொகுப்பாளினி மற்றும் தேவராஜ் பத்திரிகையாளர் எல்லாருமே, அனைத்து தாளிகையாளர்கள், பார்வையாளர்கள், இந்த படத்தின் தயாரிப்பாளர் அமெரிக்காவில் இருந்து வந்து எடுத்திருக்காங்க இல்லையா, அமெரிக்காவில் குமார் அவர்கள், இளம் கதாநாயகர், நல்லா அழகாக இருக்காங்க. தர்ஷன், உங்கள் தரிசனம் படம் வெளியானதுக்கப்புறம் உங்கள் தரிசனம் வேண்டி எத்தனை பொண்ணுங்க அலைய போகிறாங்களோ தெரியல. கதாநாயகியும் அப்படி தான் இருக்காங்க. பனியில் பூத்த மலர் மாதிரி குளிச்சுட்டு அப்படியே வந்திருக்காங்க. நல்ல அற்புதமான தேர்வு. மற்றும் இவங்க போலீஸ்காரியாக நடித்தாங்க எங்கூட, இந்த பச்சையம்மன் அவர்கள். அம்மா பேர் ரம்யா மேடம். சிரிக்கக்கூடாது ஐயா, திடீர்னு கூப்பிட்றாங்க, என்ன தப்பாக எடுத்துக்கூடாது. அவங்கள பாராட்டணும், பேர் சொல்லாம விட்டால் தப்பாயிடும். இசையமைப்பாளர் நல்ல எங்கே இருக்கார். இந்த கருப்பு படத்துலேயும் ஒரு அபயங்கர்னு ஒரு பையன், சின்ன பையன் தான், இதே மாதிரி தான். இந்த மாதிரி புதியவர்களை ஊக்குவிக்கணும். அந்த வகையில் நான் குமார் அவர்களை ரொம்ப ரொம்ப பாராட்டுறேன். நீங்கள் வந்து எடுப்பீங்க. இன்னும் நிறைய படத்துக்கு சரண்டர்னு பேர் வச்சுருக்காங்க. நான் அது உள்ள அறம் கூற்றாகும் அப்படின்னு ஒரு அற்புதமான அறத்தை தொகுப்பாளினி இளங்கோவடிகள் கூட்டிலிருந்து எடுத்து சொன்னாங்க. அது அற்புதமாக பேசுகிறாங்க, அதை பாராட்டணும் அவங்கள. சரண்டர், சென்ட்ரலுக்கு ஸ்டேட் சரண்டர், ட்ரம்ப்கிட்ட மோடி சரண்டர், பொண்டாட்டிகிட்ட புருஷன் சரண்டர், எல்லாம் வரின்னு போட்டு அது என்னென்னமோ வரி கண்டுபிடிச்சி போடுறாங்கப்பா. இந்த நிர்மலா சீதாராமன் மேடம் எங்கே தான் கற்றுக்கிட்டு வந்தாங்களோ தெரில, சட்டியே பார்த்து விட்டுருவாங்க போல. எல்லாம் இருக்கிற எல்லாத்தையும் அந்த வரி, இந்த வரி, லொட்டு வரி, லொஸ்க்கு வரி, இன்கம் டேக்ஸ் கட்டுறோம், கமர்ஷியல் டேக்ஸ் கட்டுறோம், அப்புறம் என்ன ஜிஎஸ்டி, அப்புறம் ஸ்டேட்டு, சென்ட்ரலு, எல்லாம் ஒன்றுக்கு 4 முறையிலையும் வசூலை பண்ணி மக்கள்கிட்ட எல்லாத்தையும் அவுத்துட்டு விட்டுறதுனால மக்கள் எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு சரண்டராக இருக்காங்க. அதனால் இந்த தேர்தலில் ஒரு மாற்றமும் புரட்சியும் வெடிக்கணும். இந்த படம் அதுக்கு ஒரு முத்தாய்ப்பா அமைன்னு நினைக்கிறேன். இது பிரியாணி போடுறீங்களா கேட்டேன். மதியான வேலையாச்சே முடிஞ்சு போனோம்னா சாப்பிட்ணவே மக்கள் அதெல்லாம் போடுவாங்க.